வணக்கம். நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். "என்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல்." தீயவர்களுக்கும் நன்மை செய்வது. இது ஒரு பழமொழி தான். ஆனா இது ஒரு உயர்ந்த குணம் உள்ளவங்களால தான் இத பண்ண முடியும். எல்லாராலயும் பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு முடிச்ச உடனே பழைய சிஎம் திரு ஸ்டாலின் அவர்களை வீட்ல போய் சந்திச்சாங்க. வீட்டு வாசல்ல நின்னு கை கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசினத வீடியோவா நம்ம எல்லாரும் பார்த்தோம். ரிட்டர்ன் வரும்போதும் உதயநிதி அவர்களை 2 பேரும் ஹக் பண்ணி வழி அனுப்பி வச்சாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நம்ம தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே புரியும். அதாவது ஒரு எதிரியா பார்க்காம நண்பனா பார்க்கிற குணாதிசயம் எல்லாருக்கும் வராது. அது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் வரும். நான் ஏற்கனவே வீடியோ போடும்போது சொன்னேன், விஜய் அவர்கள் அரசியல் யாரும் பழி வாங்குறதுக்காக வரல, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இது காலத்தின் மாற்றம் அப்படின்னு நான் ஏற்கனவே 2 வீடியோ. அதாவது இந்த டிஎம்கேல இருக்கிற தலைமையில இருக்கிறவங்க கூட ஒன்றும் பேசல. ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டா பேசினாங்க. ஆனா கீழே இருக்கிற ஒரு சிவாஜி ராவ் அப்படின்னு ஒருத்தர் வாயில இப்ப நான் வீடியோவில் கூட சொல்ல முடியாது. அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள். 4 பேர் இருக்கிற இடத்துல கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அம்மா, ஆத்தா, பொண்டாட்டின்னு இழுத்து அவர் மூஞ்சி கூட பார்த்தீங்கன்னா நாயோட கேவலமா இருக்கும். அப்படி ஒரு மூஞ்சி. ஒரு மேடையில கீழே அவ்வளவு மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களையும் ஒரு ஃபேமிலியும் அவ்வளவு தரக்குறைவா பேசினார். அந்த சிவாஜி ராவ் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழக முதலமைச்சர் இளைய தளபதி அவர்களும் கட்டிப்பிடிச்சு பரஸ்பரம் ஒரு நட்பை பாராட்டிக்கிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே கொஞ்சம் வச்சு பார்க்கணும், விட்டு பார்க்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். தலைமையில அவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க எதுக்கு ஒரு ஊர்ல மீட்டிங் போட்டு அவ்வளவு தரக்குறைவா பேசுனீங்க? இப்போ உங்க மூஞ்சி போய் எங்க வச்சுக்கீங்க? இது சரியானதா பாருங்க. பேசிக் டிசிப்ளின் ஒன்று வேணும். நீங்களாம் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க பேசுற ஒரு பேச்சும் மக்கள் கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இப்ப அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு பேசி ஒரு நட்பை பாராட்டாங்க. இது அரசியல் நாகரிகமாவே எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தருக்கு மனசு வருது இல்ல, ஒருத்தர் போய் பார்க்கணும்னு அவருக்கு மனசு வருது இல்ல, நான் ஏன் போய் அவரை பார்க்கணும், நான் தான் சிஎம் ஆயிட்டேன்னு அவர் நினைக்கலாமே. இல்ல, அவரை போய் நான் பார்க்கணும். அவங்கலாம் சீனியர். அவங்கலாம் ரொம்ப நாளா அரசியல்ல இருக்காங்க. நான் போய் அவங்க வீட்ல பார்க்கறது தான் மரியாதைன்னு ஒருத்தருக்கு மைண்ட்ல தோணுதுல்ல. இது குட் குவாலிட்டி. அது ஜீன்லயே வரணும். வளர்ப்புல வரணும். ஒரு பப்ளிக்ல மேடை போட்டுட்டு அந்த சிவாஜி ராவ் அவ்வளவு தூரம் பேசினார். ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து எதிர்காலத்துல கூட அப்படிலாம் பேசாதீங்க. கொஞ்சம் விட்டு வைங்க. ஏன்னா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கறவன் ஜெயிப்பான். இது இளைய தளபதியோட டயலாக் தான். ஆனா எல்லாருக்கும் பொருந்தும். ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு ஆடுறதும், தோத்துட்டாங்கன்னு அவங்கள தரக்குறவா பேசுறது இங்க எப்பவுமே இருக்கக்கூடாது. கீழே இருக்கிறது தானங்க மேல வரணும். எந்த துறையா இருக்கும், சினிமாவோ, அரசியலோ, கார்பரேட்டோ, வேற எதுவா எடுத்துக்குங்க. கீழே கஷ்டப்படுறவன் மேல வரணும். அதுதானே கரெக்டானதா இருக்கும். மேல இருக்கிறவன் அப்படியே இருந்தாங்கன்னா அப்ப கீழே இருக்கிறவன் நிலைமை என்ன ஆகும்? தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்க. அதாவது இளைய தளபதி அவர்கள் இன்னும் போக போக எவ்வளவு பெரிய விஷயங்களை முன்னெடுத்து போக போறாருன்னு நீங்க அடுத்தடுத்து செயல்பாடுகளா நீங்க பாப்பீங்க. தயவு செய்து யாரையும் மதிப்பீடு கம்மியா போட்டுறாதீங்க. நீங்க மதிப்பீடு ஒருத்தர் மேல கம்மியா வைக்கிறீங்கனாவே உங்களுடைய மைண்ட் செட் சரியில்லைன்னு அர்த்தம், அவங்க சரியா இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது யாரையுமே மதிக்க கத்துக்குங்க. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மதிக்க கத்துங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களை கூட வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகி பாருங்க. அது ஒரு குட் குவாலிட்டி. அந்த குழந்தைய நம்ம திட்டலாம், வாடான்னு சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிடலாம், என்னன்னாலும் பண்ண முடியாது. நம்மளே கேள்வி கேட்கப்படுறது கிடையாது. ஆனா அந்த குழந்தை கூட வாங்க போங்க நீங்க சொல்லும்போது நம்ம மரியாதை நமக்கு கூடும், நம்ம பேச்சு திறமை கூடும், நம்முடைய குவாலிட்டி கூடும், நம்ம பண்பாடு கூடும். இது போல நிறைய விஷயங்கள் நீங்க கூட்டிக்கிட்டே போகும்போது தான் உங்களோட தலைமை பண்புக்கு நீங்களாம் போக முடியும். எதுவுமே இல்லாம தரக்குறைவா கீழே இருக்கிற ஒரு சராசரி ஒரு மனிதன் பேசுற மாதிரி ஒரு கட்சியில பொறுப்புல இருந்துகிட்டு நீங்களாம் பேசுறீங்க. ஐயா சிவாஜி ராவ் அவர்களே, இனிமே தயவு செய்து யாரையுமே பேசாது. அதாவது விமர்சனம் பண்றது வேற, தரக்குறைவா பேசுறது வேற. நீங்களாம் தரக்குறைவா பேசுனீங்க. இனிமே அது போல பேசாதீங்க. பாய்.